السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. எல்லா புகழும் உலகத்தை படைத்து பரிமாறிக்கின்ற இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ்ச்சி குறித்தாட்டுமாறு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அருள் தூங்கும் ரமலானுடைய மாதத்தின் 19வது நோன்பை நோற்றவர்களாக 19வது நோன்பை நோற்றவர்களாக அசருடைய துறைக்கு பிறகு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்றைய 10 நிமிட பயனாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் பகை உணர்வை தவிர்க்குமாறு இஸ்லாம் போதிக்கிறது. இந்த பகை உணர்வு என்பது அது இன்றைக்கு இணைத்து வந்ததில்லை. மனித சமுதாயத்தில் இந்த பகை உணர்வு இருக்குதில்ல, இது என்னமோ 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாதிரி, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிலாம் இல்லை. ஒருவரை வந்து இப்போ பகைத்துக் கொள்வது, அடிதடி, சண்டை, சச்சரவு, வெட்டுவது, குட்டுவது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து ஆதரவே கொண்டு வர்றாரு. ஒரு உலகத்துக்கு வரும்பொழுது இந்த பகையை கொண்டு வரக்கூடிய விஷயத்தை குர்ஆன் பேசுகிறது. அண்ணாவே சொல்கிறான், வந்துட்டார்கள உலகத்துக்கு வந்துட்டாலே எல்லாம் ஷைத்தான்கள் இருக்குங்கிறத குர்ஆன் பேசுகிறது. 7:24 7வது அத்தியாயத்தில் 24வது வசனம், கால் அகபித்து பகலுக்கும் பகலின் அதுவும் வலக்கும் ஃபில் அருளி முஸ்தகரும் மத்தாவும் இலாஹீன். ஆகவே இங்கிருந்து இறங்கி விடுங்கள், இறங்குப்பா என்ன சொல்லிட்டாங்க. உங்களில் ஒருவர் மற்றவர்களுக்கு பகைவர்களாகிறீர்கள். உலகம் தானே ஷைத்தான்களுக்கு ஏனா நல்லவனையெல்லாம் பார்க்க முடியாது, அரிதுக்கு அரிது. அல்லாஹ் நாடக்கூடிய சிலர்களை தவிர, இறைவன் நாடக்கூடிய அற்பத்து மற்பமான நல்லடியார்களை தவிர ஏமாற்றுவதற்காக நல்லவாய் நடிப்பான். முகத்துக்கு முன்னாடி ஒரு நிலை, நமக்கு முதுகுக்கு பின்னாடி ஒரு நிலை, இப்படியெல்லாம் பல ஷைத்தான்கள் உலகத்தில் இருக்குது. உலகத்தில் மலக்குமார்கள் கலந்து ஆலோசனை செய்யும் பொழுது, ஆனால் உலகத்தை படைக்கும், இந்த பூமி உலகத்தெல்லாம் படைக்க போகிறேன், மலக்குகளை இந்த மலக்குகளை மட்டும் படைச்சிட்டு இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை படைக்க போகிறேன்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்னது என்ன? அல்லாஹ் வந்து ஆலோசனை பண்ணுறான். அல்லாஹ் யார்கிட்டையும் ஆலோசனை பண்ணிலாம் ஒரு காரியத்தை செய்யணுங்கிறதெல்லாம் அவனுக்கு அப்படிலாம் ஒரு மட்டமான வண்ணா கிடையாது. அல்லாஹ் நினைக்கிறான், சரி நம்ம ஸ்டைலில் வச்சுக்குவோம், மலக்குமார்களை கூப்பிட்டு நான் பூமியில் ஒரு படைப்பை படைக்க போகிறேன். ஹலீஃபாக்கள் ஒரு சமுதாயத்துக்கு ஒருவருக்கு முன்னாடி ஒருவர் வருவாங்க. அந்த படைப்பை பற்றி என்ன சொல்கிறேன்னு கேட்கும் பொழுது மலக்குமார்கள்லாம் நோ அப்ஜெக்ஷன் செஞ்ச விஷயத்தை பார்க்குறோம். யாரை படைக்க போகிறா இறைவா? பூமிக்கு போனாங்கன்னா கோர் சொல்லுவான், புறம் பேசுவான், ஒருவரை அடிப்பான், வெட்டுவான், குத்துவான், ரத்தத்தை ஓட்டுவான், பதவிக்காண்டி வெட்டுவான், புகழுக்காண்டி வெட்டுவான், அரசியலுக்காண்டி வெட்டுவான், தனிப்பட்ட சண்டைக்காண்டி வெட்டுவான், வியாபாரத்துக்காண்டி வெட்டுவான். என் பக்கத்தில் எனக்கு மாதிரி கடத்த வந்துருக்கிறான். நானும் செல்ஃபோன் கடை வச்சுருக்கிறேன், அவனும் செல்ஃபோன் கடை வச்சுருக்கிறான். நானும் வந்து இப்போ இன்னும் பிற பலசாலை கடை வச்சுருக்கிறேன், இன்னும் கடை வச்சுருக்கேன், எனக்கு போட்டியாக வந்துட்டான், நேரம் அவரத்தை அடிப்போம், இப்படி சண்டை வரும். அந்த மாதிரி பல பிரச்சனைகள் உள்ள பூமிக்கே மக்களை படைக்க போகிறா மலக்குமார்கள் சொன்ன விஷயம். அவங்க எவ்வளோ நாற்ற பிடிச்சவங்களை படைக்க போகிறா. நாங்கள் அடித்துக் கொள்வார்கள், வெட்டி கொள்வார்கள், ரத்தத்தை ஓட்டுவார்கள். இறைவனே ரப்புல் ஆலமீனே, நாங்கள் உன்னை துதிக்கின்றோம், உன்னை போற்றுகிறோம். ஏன் இன்னொரு படைப்பு எதுக்கின்றவொன்னு அல்லாஹ் சொல்லுவான், நிப்பாட்டுங்க, அதுலேயும் நல்லவர்கள் இருப்பார்கள், அது உங்களுக்கு தெரியாது, மறைவான விஷயம். அந்த நான் படைக்கக்கூடிய இந்த சமுதாயத்திலுமே கூட நன்மக்கள் இருப்பான், தொழுவான், நோம்பு வைப்பான், ஜக்காத்து கொடுப்பான், நல்ல விஷயமா மனிதநேயத்தில் வாழக்கூடிய கூட்டம் இருக்கும். பல ஷைத்தான்களும் இருக்கும். ஒரு 10% நல்லவங்க இருந்தால் 90% ஷைத்தான்கள் உலகத்தில் வரும். அது உங்களுக்கு தெரியாத மலக்குங்க அல்ல. இப்படி சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அதன் மீது எல்லாம் பல மனிதர்களை படைத்தான் என்பதை பார்க்குறோம். அது மாதிரி படைச்சி சொர்க்கத்தை படைச்சி நரகத்தை படைச்சி நல்லவனுக்கு சொர்க்கத்தை எல்லாத்தையும் கொடுக்குறான், வாக்களிக்கிறான். சொர்க்கம் அவனுக்கு நல்லவனுக்கு, கெட்டவனுக்கு தான் தங்கிவிட நரகம்னு குர்ஆன் போதிக்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். இப்படியெல்லாம் சொல்லுது. அப்போ அந்த மாதிரி பேசுகிறதா குர்ஆனில் சொன்னால் ஆதம் வரும்போதே கொண்டு வர்றாரு. இந்த விருப்புணர்ச்சி, பகை, காழ்ப்புணர்வு, இதெல்லாம் வரக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். நல்ல 7:25 சொன்னால் கால ஃபீஹா தகையவா ஃபீஹா தமூத்தூன மின்ஹா துக்ரஜூன். அந்த பூமியிலே நீங்கள் வாழ்வீர்கள், அதிலேயே மரணிப்பீர்கள், அதிலிருந்தே வெளிப்படுத்தப்படுவீர்கள் என்று நபி அல்லாஹ் கூறினார். அப்போ இந்த உலகத்திலலாம் எல்லாம் ஷைத்தான், அங்கே போக முடியாது. அந்த விசாரணை நாளிலேயோ நரக சொர்க்கத்தில் ஆக்கிரத்துலாம் அந்த விளையாட்டு இல்லை. அங்கேலாம் தீர்ப்பளிக்கப்பட்டு சொர்க்கமாக நரகமாக தங்கி பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. உலகத்தில் தான் எல்லா ஷைத்தான் விளையாட்டு விளையாடுவீர்கள். கால ஃபீஹா
தகையோஃபியா தமுத்துனோ மின்ஹா துகுரன், அதிலே வாழ்வீர்கள். கோடீஸ்வரன் வாழலாம், பிச்சைக்காரனை வாழலாம், மனித வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வோடு வாழ்வீர்கள். எப்படியோ உலகத்தில் வாழ்வீர்கள். நோயாளியாக வாழ்வீர்கள், ஆரோக்கியமாக வாழ்வீர்கள், எல்லாம் ரெண்டு கலந்து வாழ்வீர்கள். பிள்ளை இல்லாமல் வாழ்வீர்கள். எல்லாம் மழை சில பேர் ஆக்கிறான், பிள்ளை கொடுத்துருக்கிறான். சில பேர் பொம்பளை பிள்ளையாக பறக்கத்தான் கொடுப்பான், சில பேருக்கு ஆம்பளை பிள்ளையாக கொடுப்பான், சில பேருக்கு நோயாளியாக பிள்ளையாக கொடுப்பான், சில பேர் பைத்தியங்களாக பிள்ளையாக கொடுப்பான். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பைத்தியம்னா தாக்கி குடிக்கலாம், எல்லாம் பைத்தியமாக போயிடும் குடும்பத்தில். சீக்கிராடா. அப்போ ஒரு குடும்பத்தை எல்லாம் பைத்தியமாக போயிடுச்சுருவாங்க. அப்போ என்ன ஆகும்? இப்படி உலகத்தில் இருக்குது. உலகத்தில் கொடுத்தா ஒரு குடும்பம் பைத்தியமாக கொடுப்பான், அந்த குடும்பத்தை செவுடாக கொடுப்பான். இது உலக வாழ்க்கை. ஊமையாக கொடுப்பான், பேச தெரியாதவனாக இருப்பான். இப்படியெல்லாம் பார்க்குறோம். சில குடும்பத்தில் ஆரோக்கியமாக இருப்பான், சில புள்ள ஆம்பளை பிள்ளையாகி அம்மா அப்பா கூட சோறு கொடுக்க மாட்டான். ஒன்றா நம்பர் தெருப்பொறிக்காக இருப்பான். 5 ஆம்பளை பிள்ளை பெற்றுருக்கிறான் வீட்டில், 10 ஆம்பளை பிள்ளை பெற்று என்ன அம்மா 10 பிள்ளை நிற்பான். ஒரு வெங்காயம் கொடு, பருப்பு குடும்பக்காரி. இப்படியே அந்த உலக வாழ்க்கை. உலக வாழ்க்கையில் வந்துக்கிட்டு பொம்பளை பிள்ளையா 10 ரூபா கோடீஸ்வரனாக இருப்பான். இதெல்லாம் உலக வாழ்க்கை. இந்த உலகத்தில் வாழ்வீர்கள், உலகத்திலே வாழ்வீர்கள், மரணிப்பீர்கள். எல்லாம் சேட்டைக்கு உள்ள இடம், நன்மை செய்யக்கூடிய ஒரு இடம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய 7:25 நல்லா சொல்லி காட்டுறான். இங்கேயே வாழ்வீர்கள், மரணிப்பீர்கள், மூத்தா போகின்றலாம். திருமுறை குரானில் உலக விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். இந்த பகையை வந்து சஹாபாக்கள் முறியடிச்சாங்க. இதை கொண்டு பகையை வெறுப்புகளும் முறியடிக்கப்படுது. குரான் பேசுகிறது. இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி ஐயாவும் ஜாகிலியா காலத்தில் உள்ள மக்கள் சின்ன விஷயத்துக்குலாம் அடிச்சுக்கிறோம். ஒரு பேரிச்சம்பளம் இருக்கும் ஒரு தட்டில், ஒரு 2 எடுத்துறான்னு வைங்க, அறுவலத்துக்குவான். 2 பேரிச்சம்பளத்தை யாரை கட்டி எடுத்தா இது பெருந்தன்மை. 2 3 கூட எடுத்துக்காங்க, அதெல்லாம் பெருந்தன்மை. நம்ம அரபுகளில் கறியாக ஒட்டகக்கறி சமைச்சு வச்சுப்பான், ஆட்டுக்கறி சமைச்சு வச்சுப்பான். ஒன்று லேசாக பிச்சுக்கிறோம். ஒரு சின்ன அப்படியே கையை போட்டு எடுத்தான்னு வைங்க, அறுவாள் தூக்கிறோம். வெட்டிக்கிட்டு சாப்பிடுவாங்க. சின்ன விஷயத்துக்கெல்லாம் சாப்பாட்டில் வெட்டிக்கிறோம், சின்ன சண்டையில் வெட்டி அறுவாளை தூக்குவான். இதெல்லாம் எப்படி சஹாபாக்கள் இஸ்லாத்தில் வந்த பிறகு இது நிலை மாறியது? குர்ஆன் பேசுகிறது 3வது அத்தியாயம் 103வது இறைவன் சொன்னால், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வின் கயிற்றை அனைவரும் சேர்ந்து பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் கயிறு என்பது நபிகள் நாயகம் விளக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆன். அல்லாஹ்வுடைய கயிறோட வானத்துக்கு கயிறை போடலை. இந்த பார்த்தீங்களா அல்லாஹ்வுடைய கயிறு, அதுக்கு அர்த்தம் இல்லை. வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, திருமுறை அல்லாஹ்வுடைய கயிற்றை அனைவரும் சேர்ந்து பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். திருமுறை குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒன்றுபடுவீர்கள், சொர்க்கத்துக்கு போவீர்கள், சகோதரர்களாக வாழ்வீர்கள், கொள்கை சகோதரமாக இருப்பீர்கள், மனிதநேயத்தோடு வாழ்வீர்கள் என்று குர்ஆன் போதிக்கிறது. அல்லாஹ்வுடைய கயிறு திருக்குர்ஆன் சொல்லிட்டாங்க. சொன்னால் பிரிந்து விடாதீர்கள், சட்ட சச்சரவு போட்டு பிரிந்து விடாதீர்கள், சைத்தானை கட்டுப்படாதீர்கள் குர்ஆன் பேசுகிறது. வதுக்குரு நியமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அஅதான் فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் பகைவர்களாக இருந்த நிலையில், நீங்கள் சஹாபாக்கள் ஐயாம் ஜாஹிலியா இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பகைவர்களாக இருந்த நிலையில் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை எண்ணிப்பார்கள். அல்லாஹ்வாகிய அவன் உங்கள் உள்ளங்களுக்கிடையே இணைப்பை ஏற்படுத்தினான். எனவே அவனது அருளால் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீர்கள். எங்க இருந்தீங்க? நரகத்தின் விளிம்பில் இருந்தீங்க. நரகத்தை போல் கல்ஃபா உறுதி செய்யப்பட்ட விஷயமா இருந்தது. நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள். அதிலிருந்து உங்களை அல்லாஹ்வாகிய நான் காப்பாற்றினேன். நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக இவ்வாறே தனது சான்றுகளை எல்லாம் தெளிவுபடுத்திக்கிறான் என்று சொல்லி 3வது அத்தியாயத்துடைய 103வது இறைவசனத்தை சொன்னான். இதற்கு திருமுறை குர்ஆன் அருளப்பட்ட பிறகு, நபிகள் நாயகம் இறைத்தூதராக வந்த பிறகு, முகமது நபியுடைய பொன்மொழிகள், அவருடைய நாவிலிருந்து வரக்கூடிய ஹதீஸ்கள் வந்த பிறகு, அவருடைய உபதேசங்கள் சமுதாயத்துக்கு போன பிறகு, நரகத்தை உங்களுக்கு ஒருவருக்கு ஒரு பகைவர்களாக இருந்தீர்கள், நரக நெருப்புக்கு போகிறதான் உறுதியாக இருந்தீர்கள். பிறகு குர்ஆன் உங்களை மாற்றியது, ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகள் உங்களை மாற்றியது. சகோதரர்களாக, சொர்க்கவாதியாக, நல்லடியார்களாக மாறிவிட்டீர்கள் என்று குர்ஆன் போதிக்கிறது. இதுக்கு இஸ்லாம் வந்த பிறகு இந்த நிலை மாறியதாக குர்ஆன் போதிக்கிறது. இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி நரகத்தை கொள்ளிக்கட்டையாக தான் இருந்தீர்கள். இஸ்லாம் வந்த பிறகு தர்மம் கொடுத்து, இன்ன பிற நல்லறங்கள் செய்து, மனிதநேயத்தோடு வாழக்கூடிய ஒரு நற்பண்புகள் சொந்தக்காரர்களாக ஆனீர்கள். இந்த குர்ஆனுடைய இறைவனை, என்னுடைய மகத்துவம், இந்த குர்ஆனை தந்து உங்களை நல்வழிப்படுத்தினேன், நபிகள் நாயகத்தை தந்து நல்வழிப்படுத்தினேன் அல்லாஹ் சொல்லி காட்டினான். இதை உணர்ந்து கொண்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன மாதிரி வாழ்வோம்.
பகைமை உணர்வு வெறுப்பு உணர்வு விடுபடுவோம். பகை வெறுப்பு கடைசி எங்கே போய் நிற்கும்? ஒரு சொல்லுவோம், அப்புறம் பேசுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான். இறுதியாக கொலை பண்ணிடலாம். கொலை வந்து இந்த பகை உணர்வு வெறுப்பு என்பது ஒரு கட்டத்தில் கொலை செஞ்சலாம். பகையினுடைய இறுதி முடிவு என்ன? சண்டை பிடிச்சிக்கிட்டே இருக்கான், நீ என்ன சண்டை பிடிச்சிட்டு இருக்க முடிவு என்னப்பா? அடிச்சு அருவாளை வந்து மண்டையை உடஞ்சி வெட்டி சாகடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. இந்த பகை உணர்வு என்பது ஆம்பளை பொம்பளை இருந்தால் இறுதியில் வந்து கொலையில் போய் முடியும். அதுக்கு நல்லா நம்ம காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அசருடைய பயனை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.